வணக்கம் மக்களே, நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா த செல்லார் கேம் தான். அதாவது ஸ்ட்ரெண்டினா த செல்லார் 1 இதை பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஹாரர் கேம் பிளே. என்னடா கிராணி 1 2 3 ஒரே நேரத்தில் முடிக்க போகிறேன் உன் தம்பி சேலஞ்ச் கொடுத்துன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ரீசன் என்னென்னான்ட்டு அது கொஞ்சம் லேட் ஆகுது. ஏன்னா நான் வந்துட்டு ஒரே வீடியோவில் முடிக்கணும்னா இப்போ நான் வந்துட்டு எல்லாத்தையும் ப்ளே பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேவா? இப்போ வந்து எடிட்டிங் போயினுக்கு ஏன்னா நான் எடிட் பண்ணல, அந்த ரீசனால எடிட்டிங் போயினுக்கு அது முடிச்சுட்டு கம்பல்சரி வந்துடும். ஓகே கைஸ், ஓகே பாங்க நம்ம கேம்குள்ளே போய் நான் மேட்டர் இந்த கேம் தமிழ் நாங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாமா? இன்றைக்கி இன்ட்ரோலாம் எதுவும் கிடையாது கைஸ், நம்ம மஞ்சிருங்க. ஏன்னா எனக்கு அந்த இன்ட்ரோ போடுற மைண்ட் இல்லை, அந்த சரி இன்ட்ரோ போடல. ஓகே, நம்ம வந்து ஈஸி மீடியம் ஹார்ட் நம்ம ஈஸிலேயே விடலாம். ஒவ்வொரு மூடு ஒவ்வொரு நினைக்கிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எந்த ரூம் போகலாம்? சரி, நான் இந்த ரூம் போகிறேன். ஸ்ட்ரெயிட்டாக ரூம் எக்ஸிட்டுக்கு நேராக இருக்க ரூம். ஓகே ஓகே, டெட் எண்டு எனக்கு கீ கேட்குறாங்க. அது வந்து புக்கு எதுவும் இல்லையா? டேய், புக்கு உனக்கு கொடுத்து தொலைங்களேண்டா, கொடுக்கலண்டா. சரிங்க, நம்ம போய் தேடி பார்த்தா அன்றைக்குமா கொடுப்பாங்க. அன்றைக்குமா ஃப்ரெண்டு அக்கா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என் நல்ல வைகை ஃப்ரெண்டினா வந்துட்டா. அம்மா அக்கா போய் தொலைங்களேங்க்கா அக்கா. கைஸ், ஃப்ரெண்டு நான் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு கைஸ். ஃப்ரெண்டு நான் பின்னாடியே ஃபாலோ பண்ணுற மாதிரியே ஃபீல் ஆகுது. எதுக்கும் அந்த ரூட்டில் போய் பார்க்கலாம். கைஸ், அம்மா அக்கா என்னை விட்டுருக்கா, நான் சின்ன பையன்க்கா. அக்கா என்னை விட்டுருக்கா, நான் எந்த கேம் புதுசுக்கா. இதை வெளியில் போனதும் சாகணும், நம்ம அடுத்த வழியில் போயிடலாம். கைஸ், என் தம்பி இதை பேசுமா? சொல்கிறா டேய், சொல்கிறா. ஹலோ மக்களே, நல்லா இருக்கீங்களா? அடப்பா, இதான் சொல்லணும். நானே ஒருத்த ஹார்ட் பீட்டு துடிச்சு இன்னும் இரு. அம்மா ஃப்ரெண்டு நகை ஒன்று ரொம்ப பிடிச்சி போல. அப்பா ஒரு புக்கு அக்கா ஏன்க்கா இப்படி போய் புத்துறீங்க? ஏன்டா இப்படி பயப்படுற பண்ணி போயிலே? நான்லாம் எப்படி பயப்படவே மாட்டேன் தெரியுமா? நான்லாம் எவ்வளோ பேர் தைரியசாலி தெரியுமா? ஸ்லெண்டர் நக்காவை இப்போ வர சொல்லு பார்க்கலாம். அக்கா கொஞ்சம் கண்ணு போயிடுவாங்க. முடிஞ்சா அந்த ஸ்லெண்டர் ஐயோ ஐயோ பார்த்தீங்களா என்ன திமிரு, என்ன பேச்சு பேசினான்ட்டு. திடீர்னு வந்து நல்லதுன்னு பயந்தேன். அவங்க சத்தியமா பயமா இருக்கு. இருக்குது ஈஸி வச்சியா இல்லை ஹார்டு வச்சியாடா? கைஸ், இந்த ஃப்ரெண்டு தான் எனக்கு பயம் வரல, சிரிப்பு தான் வருது. ஏத்தமா கூட நம்ம கூட ஒரு பலியாடி இருக்கே, அது பார்த்தா சிரிப்பு. கைஸ் சொன்னேன் கூட ஒரு பலியாடி இருக்கு. ஃப்ரெண்டு நான் காண்டாங்கன்னா இவனை மாட்டி விட்டு ஓடிடுவேன். வேற எதுவும் பண்ண பிளான் இல்லை, இவனை மாட்டி விட்டு ஓடிடுவேன். அதே உண்மையிலே அதான்டா பிளானு. மட்டும் ஸ்லெண்டர் நக்கா மூஞ்சி மண்ணு வந்து எப்படி இருக்கும்? நான் ஏதோ பண்ணட்டேன், முக்கையில ஃபோனை கொடுத்துருவேன். கைஸ் நான் தான் ஆனால் பயன்ட்டேன் கைஸ். உண்மையில அந்த கீழே இப்போ பயப்பட வேண்டிய விஷயம் தான். அப்படியே வரலவா பொறுமையாவா இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், இல்லை இப்போல்லாம் நான் எவ்வளோ பெரிய தேசம் தெரியுமா? நான்லாம் கிராணியே வந்து விரட்டி அடிச்சவன். நீ எப்படியா? ஆமாம், ஒரு வீடியோ இருக்கு, கொஞ்சம் அதுக்கு அமுச்சு விட்டேன் கைஸ் கிட்ட. அமுச்சு விட்டேன் கிராணி அக்கா. ஒரு வாட்டி தாங்க அவங்கள பார்த்து பயப்பட பலாட்டியில் அந்த பயப்படக்கா அவங்களுக்கு. அம்மா பயப்பட மாட்டேன்னு யாரும் சொன்னாங்க. இந்த நாளே நடந்துட்டேனே, அது ஒரே கொடுத்தானே நான் கேம்காரங்களுக்கு. உனக்கு ஓசியில் தர மாட்டாங்க, ஈஸின்னு ஈஸி போயிடாத. இந்த வழி வந்தாச்சுல, அப்போதான் நான் இந்த பக்கம் போயினேன். சரி கைஸ், நம்ம வந்து வந்தோலி நினைப்பாடி போடுவோம். எனக்கு பயம் என்னென்னா ஸ்ட்ரெண்டு நான் செல்லார்ட்டும் விளையாடி ஆகணும், அது ஒன்று தான் பயம். ஏன்னா செல்லார் ஒன்று கூட விளையாடிலாம் ஸ்ட்ரெண்டு நான் போட்டான். செல்லார்ட்டில் எங்கள் அம்மா அப்புறம் அவங்க பையன் இருப்பான், அது வர ஒரு பயமாக இருக்கும். எவன் சொன்னா? அவங்க அம்மா பையன்தான் இருப்பான். நீ பார்த்தானே நான் சொன்னேன். அப்படியே சொன்னேன், என் காதில் வேற மாதிரி வந்தது. இவன் செருப்பக்கள் தெரியணும் ஒரு நாள். டெட் கைஸ், இதில் என் கேம் வந்து ஸ்ட்ரெண்டு நான் பார்த்து கூட கொஞ்சம் லேசாக நான் பயம் இருக்க ஒத்துக்கிறேன். பட் இவங்க வந்துட்டு ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்குறாங்க, அதுதான் ரொம்ப அக்கா அக்கா வரீங்க அக்கா. நான் செல்லம்மா அக்கான்னு கூப்பிடுறேன்.
யாரா அது வந்து அடிக்க இருக்குன்னு கடுப்பாகுது. ஏய் ஃபோன் ஆஃப் பண்ணுறா, பக்கத்துல இருந்து கேம் விளையாடுறாங்க கைஸ். அந்த கேம்ஸ் எல்லாரும் கேட்க போகுது. இப்போ ஸ்லெண்டர்னக்கா வர போகிறாங்க கைஸ். வாய் வச்சாலும் நடக்குது கைஸ். நிறைய வாட்டி அந்த கைஸ் நான் ஆஃப்லைனில் கூட லடிப்பா. அப்பா அம்மா ஐயோ அம்மா அப்பா இன்ட்ரெஸ்ட்ல ஸ்ட்ரெண்ட் எனக்கு வேலை இல்லை. ஓகே நீ நைட் மேர் மோட் வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லை நைட் மேர் மோட் எதுவும் இல்லைடா கைஸ். எனக்கு ஒரே டவுட்டு. இந்த பக்கம் தான் போனேன். நான் வந்துட்டு இந்த பக்கம் தான் போனேன். அது இப்படி இந்த பக்கம் வந்தேன். ஒரு நிமிஷம் நான் பிரைட்னஸ் போட்டு கொஞ்சம் ஏற்றிக்கிறேன். ஓகே நான் வந்து பிரைட்னஸ் வந்து ஏற்றிட்டேன். இப்போ நான் வந்துட்டு சென்சிட்டிவிட்டி அதிகமாச்சுலேருந்து கொஞ்சம் யாட குணமாக நடக்குது. இருங்க சென்சிட்டிவிட்டி அதிகமாக வச்சதாண்டா ஈஸி. ஓகே அப்போதானே நீ வந்து சென்சிட்டிவ் டக்கு வச்சிட்டா. அப்பா 5வது புக்கு கைஸ். 6வது புக்கு பயணம். 3 புக்கு தான் கைஸ். இந்த 3 புக்கு ஒரே இடத்துல குத்தா கூட நல்லா ஜாலியாக இருக்கும். கொடுப்பாங்க உனக்கு போட. ஓகே லாக்கு நானச்சேன். கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கோ. வந்தா வந்துட்டு போட்டோம். என்ன ரெண்டு நான் தானே வேற யாருச்சா? இல்லை ஓ அப்படின்னா உனக்கு பயம் இல்லை? ஆமாம் பயம் இல்லை. எவனுக்கு பயம் அந்த கேள்வியை பார்த்தா? அக்கா கொஞ்சம் முன்னாடி வாங்க. அக்கா வந்துடாதீங்கக்கா. அக்கா 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 வந்துடாதீங்கக்கா. நான் சின்ன பையன்க்கா. பயம் இருக்கு கைஸ். இவன் வேறு ரொம்ப பயமுத்துறான் கைஸ். இல்லை இவன் நேரத்துலேருந்து சொன்னது அப்படியே நடக்குது கைஸ். ரெண்டு நான் செல்லர் ஒன்றில் நடக்குது அப்படித்தான் கைஸ். தான் வந்துட்டு ரெண்டு அக்கா எங்கேயும் இல்லை. நான் பாட்டு நடந்து போயிருந்தேன். திடீர்னு ரெண்டு நான் வரப்போதுண்ணா நான் சொன்ன மாதிரியே வந்துருச்சு. என் வாய் இல்லைடா. அங்கே ஒரு டாட் வெள்ளை கலர் டாட் தெரியுதுல்ல. சரி இங்கே என்ன தெரியுது? இருங்க கைஸ். இப்போ இங்கே என்ன தெரியுது? அப்போ இங்கே வரும் இல்லையா? வரல சொல்லுங்க. உள்ள போயேன். சரி அந்த டோருக்குள்ளே போயேன். போயிட்டேன். நான் போயிட்டேன்டா. வெயிட் பண்ணு. சரி நான் இங்கே நிற்கிறேன். எங்கேயாவது மூவ் ஆகுது. அம்மோ இந்த இடத்துல அந்த டெட் எண்டு இப்படிதா? டெட் எண்டு சில டைம் தான் ஒர்க் ஆகும். இருங்க டேய். அதே 5 புக்கோட எஸ் ஆகிட்டேன்டா. ஏன்டா உனக்கு இந்த தலை வேலை? 8 புக்கு இருந்தால் தான் போவியாடா? 5 புக்கோட போயேன். ஃப்ரெண்டுன ரூம் இல்லை. எங்கே இருக்குன்னு தெரில. அட்லீஸ்ட் செல்லார் 2ல் இருக்கவே மேப் ஏதாச்சும் கொடுத்துருங்கடா. அன்றைக்கி டெட்டுன்னு நினைக்கிறேன். நான் நினச்சேன் டெட்டே கொடுத்து இந்த கேமில் சாவடிக்கிறாங்க. ஓகே என்னன்னு தெரியல. என் ஃபோன் ஸ்டக் ஆகுது. ரொம்ப பயமாக இருக்கு. ஏன்னா ஏகப்பட்ட கேம்ஸ் வந்து சேர்த்து வச்சுருக்கேன். ஒன்று கூட போட மாட்டேன். நீ வேறடா கடுப்பேத்தாது. ஐயோ ஐயோ எவன்டா அது? ஏன்டா நான் விளையாடும் மொத்தம் வருவீங்களாடா? இருங்க நம்ம போயிட்டு கொஞ்சம் நல்லா தேடுவோம். எனக்கு எப்படி தான் இருக்கு இந்த நருட்டை வந்து போயிட்டு சாஸ்கியை கண்டுபிடிப்பாங்க பார்த்தீங்களோ உரைச்சி மர் பேஸில் போயிட்டு. அந்த மாதிரி நான் வந்து நருட்டோ நான் வந்து புக்கு தான் அந்த சாஸ்கே அந்த வந்து 8 புக்கு எனக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ எனக்கு அந்த நினைப்பு தான் வருது. எனக்கு பார்த்தா இப்போ அதே மாதிரி தயவு செஞ்சு நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வச்சுருங்க. இல்லைன்னா ஓரமாக போய் மூலையில் உட்காந்து அழுவோம். கைஸ் ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். டேய் நான் இந்த பக்கம் தான் நான் போனேன். எப்போ இந்த பக்கம் வரேன்? கைஸ் எனக்கு ஒன்று கூட புரியல. டே 5 புக்கோட எஸ் ஆகி தொலைண்ணா. 3 புக்கு எங்கே கிடைக்கல. போய் தொலையேன். அக்கா இன்னும் அக்காவுக்கு ஒரு மரியாதை தேவை இல்லையா? ஆமாம் நீ ஃப்ரெண்டுனா சொன்னதுக்கு தான் நமக்கு இந்த கேமில் ஒரு பெயின்னு ஒன்று இருக்கும். அது பேர் ஃப்ரெண்டுனா அது ஆளே காணும். அக்கா கொஞ்சம் வாங்கல. நீங்கள் வந்தால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் அடுத்த வாட்டி கொஞ்சம் வரத்துக்கு லேட் ஆகும். அதான் இவ்வளோ நேரம் ஆளே காணும். அக்கா வாங்க அக்கா. என்னக்கா இன்னும் வரல? போது எனக்கு பயமா இருக்கு. டெட் எண்டு கன்ஃபார்ம் டெட் எண்டு. இந்த பக்கம் போனால் டெட் எண்டு. வராங்களா? கீ கொடுத்துட மாட்டீங்களாடா? டே கீயாச்சு கூத்து தொலைங்களாண்டா. ஐயோயோ இந்த ஒரு பாட்டில் வந்துட்டோம். லாக்கு நல்லா லாக்கில் என்னங்க ஒன்று கீ தரணும் இல்லை புக்கு தரணும். என்னடா ரத்தம்? டேய் சஞ்சனி என்னடா இங்கே ரத்தமாக இருக்கு. நல்லா லாக்கு தப்பிச்சிட்டேன். அப்பா கைஸ் எனக்கு அந்த ரூம்குள்ளே போகணும்னு நினைப்பேன். ஆமாம் அக்கா ஏன்க்கா இப்படி வரீங்க? அந்த அக்கா அநேகமாக வந்து ஏதோ ஒரு பொருளை மேலே தொங்க விட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால காயை மேலே அப்பா
கைஸ் 6வது புக்கு. டி மிச்சம் மீதி 2 புக்கு எங்கடா கொடுத்து தோணுச்சுலங்கடா. இல்லை கீ கூடுங்க. அப்பா நல்லா நல்லா கீ கூடுங்கன்னு ஒன்று கீ கொடுத்துட்டாங்க. 6 புக்கு 1 கீ. இருங்க ஒரு 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 3 கீ கிடைக்கிடும். லைப்ரரியில் நீங்கள் கன்ஃபார்ம் விழும். இந்த பக்கம் போனால் ஆபத்துக்கு வந்து விழும். இப்போ ஸ்ட்ரெண்டின் அக்கா வருவாங்க. இன்னும் வரல. பட் நான் வந்து விளையாடிட்டேன். அப்போ வந்தாங்க. அப்போ நான் நினச்ச மாதிரி லைப்ரரியில் ஒரு புக்கு. ஓகே இப்போ ஒரு புக்கு. கைஸ் எனக்கு கைஸ் லைப்ரரியில் 2 புக்கு. அப்பா கைஸ் இப்போ எஸ்கேப் அப்புறம் நோக்கி ஓடுதான். டேய் பாட்டு பாடுறா அப்புறம் காப்பிரைட் கொடுக்குறா. டேய் நான்லாம் பாடினா காப்பிரைட் வரலாதுடா. ஆமாம் இப்போ எந்த பக்கம் இந்த பக்கம் தான் கைஸ் பாருங்க. ஆனால் காப்பிரைட் ஓட்டுமே நீ என் கையில் சுத்துருவேன். சரி பார்த்துக்கலாம் விடு. கைஸ் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் ரூட் வர எனக்கு எந்த பக்கம் போகணுன்னு கூட தெரில. எந்த பக்கமா நான் ஐயோ லைப்ரரி. நான் லைப்ரரி பக்கமே விரும்பல. ஏன் எனக்கு ஐயோ இத்தனை விளையாட்டு வருது. ஏய் எனக்கு பயமாக இருக்கிறா. கவர்மெண்ட் இருக்கிறா. கைஸ் நான் வேறு நைட் டைமில் வேறு ரெக்கார்ட் பண்ணுறேன். எனக்கு வேறு பயமாக இருக்கு. ஐயோ எந்த பக்கம் தான் எக்ஸிட் காமிச்சு தொலைங்களேண்டா. 8 புக்கு வேணும்னு சொன்னேன். ஆனால் எக்ஸிட்டே மறந்துட்டு ஏன்டா புக்கு கிடைக்க முடியலன்னா எக்ஸிட் பக்கமே தான் போயிருந்தேன். புக்கு கற்றுக்காம இந்த இது காமிக்க மாட்டாங்க எக்ஸிட்டை. லைப்ரரியிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் எக்ஸிட் இருக்கும். இந்த பக்கம் தான் இந்த பக்கமே தான் நேராக போ வரும்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் கன்ஃபார்ம் ஆல் த எக்ஸிட். போய்டு கைஸ் 8 புக்கு கனெக்ட் பண்ணி நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம். இப்போ வந்துட்டு இந்த கிளைமேக்ஸில் வந்துட்டு இப்போ ஸ்ட்ரெண்டினாவை காமிக்கிறாங்க. ஸ்ட்ரெண்டினாவோட வந்துட்டு இப்போ வந்து அந்த செவத்துக்குள்ளே போயிட்டு என்ன போட்டிருக்காங்க. நீ படி கங்க்ராச்சுலேஷன் யூ மேனேஜ் டு ஃபைண்ட் ஆல் த மிஸ்ஸிங் புக்ஸ். ஓகே இப்போ வந்துட்டு அவங்க படிச்சுட்டாங்க. எதுக்கு நான் வந்து படிக்கலைன்னா கைஸ் இப்போ நாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செல்லார் 1 முடிச்சிட்டோம். செல்லார் 2 வேறு போகணும். இப்போ இன்னொன்ட்டு இருங்க. செல்லார் 1ல் வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த ரெண்டு இருக்குல்ல. சாப்டர் 1 சாப்டர் 2 சாப்டர் 3. இப்போ சாப்டர் 2 3 எப்படி அமைக்கன்னு வந்து கொஞ்சம் சொல்லுங்கள். செட் பாயிண்ட் இது எப்படி பண்ண தெரியல. ஓகேவா சொல்லிடுங்க. அப்புறமேட்டு வந்துட்டு இது இப்போ நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டோன்னா இப்போ மீடியம் ஹார்ட் வருது. இப்போ நம்ம வந்து மீடியம் ஆகணும் அப்புறம் ஹார்ட் ஆகணும். இந்த 2 இருக்குது. நீங்கள் நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம மீடியம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை மீடியம் இல்லை ஹார்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். ஓகேவா இந்த செல்லார் 1ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எதுவும் பண்ணல. எப்படி சொல்லுவேன்ட்டு நான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி நான் அந்த வாய்ஸ் கொடுத்தேன். ஆனால் மற்ற நாய்ஸஸ் கேட்டால் எனக்கு கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. அதுக்கான ரீசன் என்னன்னா வந்துட்டு எனக்கு ஒரு பே கேம். அதை நானே சொல்கிறேன். இந்த ஐடியாவை இவனுக்கு தான் நான் கொடுத்தேன். இவன் என்ன திரும்ப பண்ணியிருந்தான். ஃபஸ்ட்டு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நான் வாய்ஸ் சொல்லி கொடுக்குறேன்னா அப்போ நான் சொன்னேன். ஏன்டா பேய் கேம் விளையாடுற. இப்போ நீ ரெக்கார்ட் பண்ணிட்டு வாய்ஸ் கொடுத்தீங்கன்னா உனக்கு அவ்வளோ பயம். அந்த பயம் ஃபீலிங் யாருக்குமே வராது. அதனால் நீ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வாய்ஸ் கொடுத்தீங்கன்னா நீ பயப்படுறது அவங்களுக்கும் ஒரு மாதிரி பயமாக இருக்கும். அப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதனால தான் நான் அப்படி சொன்னேன். ஸோ பை. அதாங்க சொன்னேன். இப்போ என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறாங்க. அவன் சொன்னது உண்மைன்னா சரி வீடியோ லென்த் எவ்வளோன்னு பார்க்கலாம். 14.30 செகண்ட்ஸ் வந்துச்சு. ஓகே அப்புறம் நான் இந்த வீடியோ முடிச்சிருக்கிறேன். எதுக்காக நான் இந்த வீடியோவில் இன்ட்ரோ போடலன்னா என்னோடய இன்ட்ரோ தொலைஞ்சி போயிடுச்சு. அப்புறம் அந்த இன்ட்ரோ நான் கண்டுபிடிக்கணும். அது ஒரு பிரச்சனை. அதனால் இந்த வீடியோலேருந்து இன்ட்ரோ வந்து நான் போடல. நம்ம வச்சுக்கோங்க கைஸ். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் செஞ்சுக்கலாம். அப்புறம் பை கைஸ்.